ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். இப்போ அவங்க ஓகே தான். எதனால டாக்டர் அவங்களுக்கு இப்படி திடீர்னு ஃபிட்ஸ் வந்துச்சு? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு. அவங்க ரீசெண்டா உங்க சொந்தக்காரங்க யாரையாவது பார்த்தாங்களா? இல்ல டாக்டர். வேற அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படி யாரையாவது பார்த்தாங்களா? இல்ல டாக்டர், எனக்கு தெரிஞ்சு அம்மா அப்படி யாரையும் பார்க்கல. ஓகே, பயப்பட வேணாம். இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். போக போக அவங்க முழுசா ரெக்கவர் ஆயிடுவாங்க. பட் நான் முன்னாடியே சொன்ன விஷயங்களை மறந்துட வேண்டாம். புரியுது டாக்டர். நான் அம்மா போய் பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அம்மா கொஞ்ச நாளைக்கு வீட்ல இருக்கிறத விட ஹாஸ்பிட்டல்ல அப்சர்வேஷன்ல இருக்கிறது தான் நல்லது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். ஓகே. என்ன சிவா, டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஒரு பக்கம் அம்மாவோட கண்டிஷன் ரெக்கவர் ஆயிட்டு வருதுன்னு சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் அவங்கள ஹாஸ்பிட்டல்லே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போறத நினைச்சா என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்ல. கண்டிப்பா வர்மா கண்டுபிடிச்சிருவான். ஐலி, உன் மாமா இப்ப கேரளால தானே இருக்காரு? ஆமா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தவங்க கேரளால இருக்காங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு அம்மாவை அங்க அனுப்பி வச்சு உன் மாமாவை பார்த்துட்டு சொன்னா என்ன? ஐலி, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இப்ப நமக்கு வேற ஆப்ஷனே இல்லையே. கொஞ்ச நாளைக்கு தானே. சரி, நான் மாமா கிட்ட பேசுறேன். ஹலோ மாமா. சரிங்க மாமா. மாமா என்ன சொன்னாரு? அவரு அம்மாவை பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்போ ஓகே. சரி, நான் ஆம்புலன்ஸ் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நம்ம இப்பவே இன்னைக்கு நைட்டே அம்மாவை அனுப்பி வச்சிடலாம்.